ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பேசிய பழைய வீடியோ வைரலானது. இது திமுக கூட்டணியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் திடீரென அந்த வீடியோ டெலீட் செய்யப்பட்டது. அந்த வீடியோவில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியை இதற்கு முன்பு யார் யார் வலியுறுத்தினார்களோ தெரியாது. ஆனால் 1999 விசிக முதலில் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கமே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான். அதிகார பகிர்வு வேறு, சீட் பகிர்வு வேறு. அமைச்சரவையில் பகிர்வு வேண்டும் என்பது பவர் ஷேர், கூட்டணியில் இடம் வேண்டும் என்பது சீட் ஷேர், அதிகாரத்தில் இடம் வேண்டும் என்றால் பவர் ஷேர் வேண்டும் என இவ்வாறு திருமாவளவன் பேசியுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்காவில் இருந்த நேரத்தில் திருமாவளவன் போட்ட இந்த பதிவு பூதாகரமானது. இந்த நிலையில் மதுவிலக்கு விவகாரத்தில் திருமாவளவன் தீவிரம் காட்டி வந்ததால் திமுகவை எப்படி அணுகப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. பூரண மதுவிலக்கு கோரி திருமாவளவன் நடத்திய மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம் என அழைப்பு விடுத்திருந்தது. இதனால் திமுகவுடன் விசிகாவுக்கு நல்ல புரிதல் இல்லாமல் போய்விட்டதா என்றெல்லாம் பேசப்பட்டது. மேலும் திமுக கூட்டணியில் இருந்து விசிக விலகி அதிமுக கூட்டணிக்கு போய்விடும் என்றெல்லாம் கணிக்கப்பட்டது. அதிமுக நிர்வாகிகள் சிலரே வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்குள் திமுக கூட்டணி உடைந்து அதிமுகவுடன் கூட்டணி வைப்பார்கள் என்றெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் திமுக கூட்டணியில் இருந்து விலகப் போவதில்லை என்றே திருமாவளவனும் கட்சி நிர்வாகிகளும் கூறி வந்தனர். இதனிடையே விசிகாவில் முக்கிய பொறுப்பில் இருந்த ஆதவ் அர்ஜுனன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது குறித்து பேசிய போது அவர் மீது திருமாவளவன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது திமுக நிர்வாகிகளின் மனக்குமுறலாக இருந்தது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் பேசிய கட்சி தலைவரும் நடிகருமான விஜய் பேசும்போது 2026 சட்டசபை தேர்தலில் த.வே.க தனி பெரும்பான்மையுடன் வெல்லும், எங்கள் கட்சியின் கொள்கைகளுடன் ஒத்துப்போகும் பிற கட்சிகளும் எங்களுடன் கூட்டணி அமைக்க விரும்பினால் வரலாம், அதுபோல் கூட்டணியில் வரும் கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு அளிக்கப்படும் என்று கூறியிருந்தார். இது திருமாவளவனுக்கு விஜயின் மறைமுக அழைப்பாகவே பார்க்கப்பட்டது. தேர்தலில் வெல்வதற்கு முன்பே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என விஜய் சொல்வதை பலர் கிண்டல் செய்தனர். விஜய் கட்சியுடன் கூட்டணிக்கு செல்லும் அளவிற்கு விசிக பலவீனமாக இல்லை என்று திருமாவளவன் மறுப்பு தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஒரே மேடையில் திருமாவளவனும் விஜயும் பங்கேற்பதாக இருந்தது. ஆனால் திருமாவளவன் பங்கேற்க மறுத்துவிட்டார். திமுக திருமாவளவனுக்கு கொடுத்த அழுத்தம் என எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன. அந்த விழாவில் பேசிய விஜயும் அம்பேத்கரின் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கூட வர முடியாத அளவுக்கு திருமாவளவனுக்கு திமுக அழுத்தம் கொடுத்ததாகவே பேசியிருந்தார். இது பரபரப்பை ஏற்படுத்தியது. யாரும் யாருக்கும் அழுத்தம் கொடுக்கவில்லை, அழுத்தம் கொடுத்தாலும் அடிபணுகிற கட்சி நாங்கள் இல்லை என்றும் திருமாவளவன் விஜய்க்கு பதிலளித்திருந்தார். அதே விழாவில் ஆதவ் அர்ஜுனா பேசிய போது வரும் 2026 மன்னராட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என பேசி இருந்தது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது. அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு திமுகவினரிடம் இருந்தது. ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. அவரும் கட்சியில் இருந்து விலகிவிட்டார். இந்த நிலையில் 234 தொகுதிகளிலும் மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை விசிக உயர்த்தி மாவட்ட கிளை கட்டமைப்பை வலுப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் திமுகவிடம் வரும் 2026 தேர்தலில் குறைந்தபட்சம் 25 தொகுதிகளையாவது பெற வேண்டும் என்பது எங்களை போன்ற தொண்டர்களின் விருப்பம் என தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் ஒரு சேனலுக்கு அளித்த பேட்டியில், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திருமாவளவன் தொடங்கிய போது யாரும் எம்எல்ஏ எம்பி ஆக வேண்டும் என கட்சிக்குள் வராதீர்கள், அந்த நேரத்தில் இளைஞர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயக்கத்தில் திரண்டனர். ஆனால் இன்று தேர்தல் பாதைக்கு வந்த பிறகு இந்த இயக்கம் வலிமையாக இருக்கிறது. இதனால் குறைந்தபட்சம் இரட்டை இலக்கங்களில் சட்டசபைக்கு விசிகாவினர் செல்ல வேண்டும் என விரும்புகிறார்கள். இது எங்களுடைய விருப்பம்தான். ஆனால் எத்தனை தொகுதிகளை கேட்க வேண்டும் என்பது திருமாவளவன் முடிவு செய்வார் என தெரிவித்துள்ளார். இவருடைய இந்த பேச்சு திமுகவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வன்னியரசின் இந்த தொகுதி கணக்கு பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் இது குறித்து திருமாவளவனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர் கூறும்போது, 25 தொகுதிகள் வேண்டும் என்பது வன்னியரசின் தனிப்பட்ட கருத்து, தவிர அது விசிக நிர்வாகிகளின் விருப்பமும் கூட. கூடுதல் தொகுதிகளில் விசிக போட்டியிட வேண்டும் என நிர்வாகிகள் விரும்புவது இயல்பானதே. விசிக என்றைக்குமே இத்தனை தொகுதிகள் வேண்டும் என நிபந்தனைகளை முன்கூட்டியே வைத்ததில்லை. முந்தைய தேர்தல்களில் நாங்கள் இரட்டை இலக்க எண்ணிக்கையில் போட்டியிட்டு இருக்கிறோம்.
2026ஆம் ஆண்டு திமுக கூட்டணியிலேயே தொடர்வோம் என்று திருமாவளவன் விளக்கமளித்துள்ளார். 2026 தேர்தல் வரை என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.